Hello children, 6th standard mathematics. 6th standard mathematics, term 1, chapter 1, exercise 1.1. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிகச்சிறிய 7 இலக்க எண். மிகச்சிறிய 7 இலக்க எண். இந்த எண் தான் மிகச்சிறிய 7 இலக்க எண். இது 10 லட்சம் அப்படின்னு நம்ம படிப்போம். மிகப்பெரிய 8 இலக்க எண். மிகப்பெரிய அப்படின்னு வந்துட்டாலே எத்தனை இலக்கம் கேட்குறாங்களோ அத்தனை இலக்கம் ஃபுல்லாகவே நம்ம 9 போடுவோம் இல்லையா? மிகப்பெரிய 8 இலக்க எண் இதுதான். இந்த எண்ணை எப்படி படிக்கலாம்? இடமதிப்பு சொல்லி படிக்கலாம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. 9 கோடியே 99,99,999. சரிங்களா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். 70,05,380 என்ற எண்ணில் 5இன் இடமதிப்பு. 5இன் இடமதிப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம இடமதிப்பை அதில் நோட் பண்ணலாம். 1, 10, 100, 1000. 5இன் இடமதிப்பு 1000. 5இன் இடமதிப்பு 1000ன்னு நம்ம அந்த டேஷில் எழுதலாம். ஒன்று 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 76,70,905 என்ற எண்ணின் விரிவாக்கம் கேட்குறாங்க. ஓகே, இதுதான் அந்த எண். 76,70,905 இந்த எண்ணை விரிவாக்கம் செஞ்சு கேட்குறாங்க. இதில் நம்ம இடமதிப்பை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? எழுதிக்கலாம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இத்தனை இடமதிப்பு இதில் இருக்கு. சரியா? இப்போ 7ங்கிறது என்ன? 10 லட்சம் இடமதிப்புல இருக்கு. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அதே மாதிரி 6ங்கிறது லட்சம் இடமதிப்புல இருக்கு. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 7 பார்த்தோம்னா 10,000 இடமதிப்புல இருக்கு. 1, 10, 100, 1000, 10,000. அடுத்தது 0. 0 பார்த்தோம்னா 1000 இடமதிப்புல இருக்கு. 1, 10, 100, 1000. 9 பார்த்தோம்னா 100 இடமதிப்புல இருக்கு. 0 பார்த்தோம்னா 10 இடமதிப்புல இருக்கு. 5 ஒன்றுகள் இடமதிப்புல இருக்கு. சரிதானா? இந்த மாதிரி எழுதியிருக்கிறது. ஸோ இதை நம்ம இன்னும் விரிவுபடுத்தி எழுத போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே பெருக்கி பெருக்கி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 7 10 லட்சம் இடமதிப்புல இருக்கு. 70 லட்சம். 6 1 லட்சம் இடமதிப்புல இருக்கு. 6 லட்சம். 7 10,000 இடமதிப்புல இருக்கு. 70,000. 0த்தோட எதை பெருக்கினாலும் 0 தான். 9 நூறுகள் இடமதிப்புல இருக்கு. அப்ப 900. 0த்தோட எதை பெருக்கினாலும் 0 தான். 5 ஒன்றுகள் இடத்துல இருக்கு. அப்ப 5. ஸோ இதுதான் விரிவாக்க முறை. இதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. இப்போ இது எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா 70 லட்சம் பிளஸ் 6 லட்சம் பிளஸ் 70,000 பிளஸ் இங்கதான் 0 வந்துச்சு இல்லையா? இதை நம்ம காட்டிக்கவே வேண்டாம். அடுத்தது 900 பிளஸ் அடுத்ததும் 0, அதை போட வேண்டாம். அடுத்தது ஒன்றுகள். இதுதான் அதோட விரிவாக்க முறை. இது அப்படியே புத்தகத்தில் என்ன செய்யலாம்? நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. 70 லட்சம் பிளஸ் 6 லட்சம் பிளஸ் 70,000 பிளஸ் 900 பிளஸ் 5. இதுதான் விரிவாக்க முறை. சரியா தவறா என கூறுக. சரியா தவறா என கூறுக. இந்திய முறையில் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இது எல்லாமே இடமதிப்பு சொல்லி படிச்சாதான் யாரா இருந்தாலுமே இடமதிப்பு சொல்லி படிக்கும்போது தான் அது சரியா படிக்க வரும். 6 கோடியே 79,99,037 என்ற எண்ணை இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரியா தவறா? ஆமா. இந்திய முறையில முதல் 3 இலக்கங்களுக்கு தள்ளி கமா வைப்போம்.
அதன் பிறகு 2 இலக்கங்கள் தள்ளி கம்மா வைப்போம். இது வந்து சரி. இதோட ஆன்சர் வந்து சரி. ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும். கிடையாது. ஓரிலக்க எண்ணுனா இப்போ 9 ஓரிலக்க எண், அதோட தொடரி வந்து 10. அது ஈரிலக்க எண் இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்பவுமே ஓரிலக்க எண்ணின் தொடரி ஓரிலக்க எண்ணாதான் இருக்கும்னு சொல்றாங்க. அது தவறு. மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறு. மூவிலக்க எண்ணின் முன்னி வந்து முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வந்து 3 இலக்கங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மிகச்சிறிய மூவிலக்க எண் வந்து 100. 100ஓட முன்னி வந்து 99 ஈரிலக்க எண்ணா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 அல்லது 4 இலக்க எண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். தவறு. 88,888 விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம்னா மொத்தம் 1 2 3 4 5 8 இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஒரு 8 2 8 3 8 4 8 தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 8 குறையுது. இதை வச்சு சிம்பிளாவே நம்ம வந்து இது தவறுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சம் நம்பர் 3 பார்க்கலாம். மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000கள் உள்ளன அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய 6 இலக்க எண் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நாம ஃபர்ஸ்ட் மிகச்சிறிய 6 இலக்க எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிகச்சிறியதுன்னு வந்துட்டாலே நம்ம வந்து பூஜ்ஜியத்துக்கு தான் போவோம் இல்லையா? 6 இலக்கம்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும், 1 10 100 1000 10,000. இங்க வந்து 6 இலக்கம்னு சொல்லிட்டாங்க. நம்ம 5 இலக்கம் போட்டுட்டோம். அப்போ 6வது இலக்கம் 1 இருந்தாதான் அந்த எண்ணுக்கே மதிப்பு. அப்போ 6வது இலக்கம் வந்து லட்சம். இதுல எத்தனை இலக்கம் இருக்கு, 6 இலக்கங்கள் இருக்கு. அப்ப இதுதான் வந்து மிகச்சிறிய 6 இலக்க எண். இதோடைய முன்னி என்ன எழுதுவோம், 1 10 100 1000 10,000 99,999 எழுதுவோம். இதுல 5 இலக்கம் வந்துடுது. இதுல 6 இலக்கம் இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், 1,01,000 அப்படின்னு எழுதுவோம். அப்ப இதுல பார்த்தாலுமே இதுதான் சிறிய எண். அப்ப மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுனா 1,00,000. மிகச்சிறிய 6 இலக்க எண் வந்து 1,00,000. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க, மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுனா நமக்கு 1,00,000 கிடைச்சிச்சு. இதுதான் மிகச்சிறிய 6 இலக்க எண். இதுல எத்தனை 10,000 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 1,00,000த்துல எத்தனை 10,000 இருக்கும், இதை வந்து நம்ம வாய்மொழியா சொல்லியும் அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். 10,000 20,000 30,000 40,000 50,000 60,000 70,000 80,000 90,000 லட்சம். இப்படி நம்ம தொடர்ச்சியா எழுதி கூட்டியும் இதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10,000கள் இருக்கு அப்படின்னு நம்ம வாய்மொழி கணக்காகவும் வாழ்க்கை கணக்காகவும் இதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1,00,000த்துல எத்தனை 10,000 இருக்கு அப்படின்னா 1,00,000 வந்து 10,000தால நம்ம வந்து என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். அப்போ 1 2 3 4 4 0 1 2 3 4 4 0 அடிச்சிட்டோம். மீதி 10 இருக்கு. அப்ப எத்தனை 10,000கள் இருக்கு, 10 10,000கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். சரிதானா? அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, மிகச்சிறிய 6 இலக்க எண் அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். நம்ம மிகச்சிறிய 6 இலக்க எண் 1,00,000 அப்படின்னு எழுதணும். மிகச்சிறிய 6 இலக்க எண் 1,00,000 அப்படின்னு எழுதிடணும் ஃபர்ஸ்ட். எழுதிட்டு இதில் 10 10,000கள் உள்ளது அப்படி நம்ம என்ன செய்யணும், எழுதிடணும். 10 10,000கள் உள்ளது
இதான் வந்து அந்த 3வது சம்மோட ஆன்சர். இதை வந்து நம்ம ஒரு வாழ்க்கை கணக்கு மாதிரி 10,000ங்களை கூட்ட சொல்லியும் 10 10,000ங்கள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வகுத்தல் போட்டும் என்ன சொல்லலாம், 10 10,000ங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.